வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்று நாங்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் என்றால் என்னவென்று சொல்லி ஒரு மேலோட்டமாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் என்பது ஒரு நோ கோட் லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த நோ கோட் லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மினை பற்றிய ஒரு விரிவான வீடியோ ஒன்றினை நான் ஏற்கனவே பதிவேற்றி உள்ளேன். ஓகே, அதற்குரிய லிங்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் தருகின்றேன். அதனை நீங்கள் கிளிக் பண்ணி நோ கோட் லோ கோட்டை பற்றிய விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, இன்றைய பதிவு மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்மை பற்றி ஒரு மேலோட்டமான பார்வை மட்டுமே. ஓகே, அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்மினை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். லெட்ஸ் சி த டெமோவை நாங்கள் பார்ப்பதற்கு முதல், இப்போ நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதியவர் என்றால், என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் காணப்படுற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். ஓகே, முதலில் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் என்றால் என்னவென்று சொல்லி பார்ப்போம். ஓகே, மைக்ரோசாஃப்டில் காணப்படுகின்ற பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், பவர் பிஐ, பவர் வர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ் போன்ற 4 ப்ராடக்ட்ஸையும் கொண்ட தொகுதியைத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லி. ஓகே, அதாவது இந்த வீடியோவை நான் பதிவேற்றும் பொழுது இந்த 4 ப்ராடக்ட்ஸ் கொண்ட தொகுதியைத்தான் அவர்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லி கூறுகின்றார்கள். மேபி இனிவரும் காலங்களில் அவர்கள் இன்னும் பல ப்ராடக்ட்ஸை இந்த தொகுதிக்குள்ளே அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இந்த ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் மேலோட்டமாக பார்ப்போம். முதலில் நாங்கள் பவர் ஆப்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, பவர் ஆப்ஸ் என்பது ஒரு நோ கோட் லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். ஓகே, இதனை பயன்படுத்தி ப்ரோக்ராமிங் தெரியாதவர்களும் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதாவது பவர் ஆப்ஸுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று காணப்படும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் இப்போ நிறைய எலிமெண்ட்ஸ் காணப்படும். அந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவதன் மூலம் ஒரு அப்ளிகேஷனை இலகுவாகவும் கெதியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதற்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, மற்றது இதனை நீங்கள் ஒரு லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தும் பொழுது இப்போ டெவலப்பர்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் என்று சொன்னால் அவர்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷனை கெதியாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்படி ஒரு அப்ளிகேஷனை அவர்கள் கிரியேட் பண்ணிய பிறகு சில நேரத்தில் இந்த பவர் ஆப்ஸில் காணப்படுகின்ற அதை சொல்வார்கள் இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி. ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபீச்சர்ஸ்னால் செய்ய முடியாத சிலவற்றை நீங்கள் கோடிங்கை ஆட் பண்ணுவதன் மூலம் செய்யலாம். ஓகே, ஆகவே இதுக்கு டெவலப்பர்ஸுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷனை அவர்கள் கெதியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஆகவே பவர் ஆப்ஸ் என்பது ஒரு நோ கோட் லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக நாங்கள் இந்த பவர் ஆட்டோமேட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த பவர் ஆட்டோமேட்டும் ஒரு லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். ஓகே, இதனை பயன்படுத்தி நீங்கள் நீங்கள் செய்கின்ற சில ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணிவிடலாம். ஓகே, இதற்கும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் தரப்பட்டிருக்கும். அதில் காணப்படுகின்ற எலிமெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவதன் மூலம் இதனை செய்யலாம். ஓகே, இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஓகே, அப்படி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு பல இமெயில்ஸ் வரும். அதில் சில இமெயில்ஸில் உங்களுக்கு இன்வாய்ஸ் அட்டாச் பண்ணி வரலாம். ஓகே, அப்போ அந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் நீங்கள் மேனுவலாக போடுவதாக வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டேட்டிவ், அதாவது திரும்ப நீங்கள் செய்கின்ற ஒரு செயல். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த பவர் ஆட்டோமேட்டினை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வருகின்ற இமெயிலில் ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் அட்டாச்மெண்ட் இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஒன் ட்ரைவில் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டோமேஷனை இந்த பவர் ஆட்டோமேட்டினை பயன்படுத்தி செய்யலாம். ஓகே, அப்போ இந்த பவர் ஆட்டோமேட் என்பது இப்போ நீங்கள் செய்கின்ற ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை
ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். ஓகே, மற்றது இந்த பவர் ஆட்டோமேட்டை வந்து நீங்கள் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் OneDriveஓட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், ஷேர் பாயிண்டோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், ட்விட்டரோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், இப்படி பல சர்வீசஸோட கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த பவர் ஆட்டோமேட்டில் பல கனெக்டர்ஸ் வந்து காணப்படுகின்றது. ஓகே, அந்த கனெக்டர்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படுகின்ற சர்வீஸை நீங்கள் உங்களுடைய பவர் ஆட்டோமேட்டோட இணைத்து கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக பவர் பிஐயை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். ஓகே, பவர் பிஐ என்பது ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல் ஆகும். ஓகே, இதனை பயன்படுத்தி நீங்கள் டேட்டாவினை பகுப்பாய்வு செய்யலாம். ஓகே, அதாவது டேட்டாவினை வந்து பகுப்பாய்வு செய்து அதை வந்து நீங்கள் இப்போ விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். அதாவது விசுவலைஸ் என்று சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி காட்டலாம். இப்போ டேஷ்போர்ட்டில் வந்து பல பை சார்ட், பார் சார்ட், கிராஃப், ரைட், மற்றும் ரிப்போர்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஆகவே இந்த பவர் பிஐ என்பது டேட்டாவினை வந்து விசுவலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு டூல் ஆகும். ஓகே, இப்போ ஐ திங்க் நான் கனடாவில் வந்து கேள்விப்பட்டேன், இந்த பவர் பிஐயை பயன்படுத்தி தான் இந்த கொரோனா வைரஸ் பற்றிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி அவர்கள் வந்து இப்போ நிறைய பகுப்பாய்வு செய்கின்றார்கள். அதாவது இப்போ ஒவ்வொரு ரீஜன் பை ரீஜனாக எடுத்து அந்த டேட்டாவை அவர்கள் எடுத்து அதனை பகுப்பாய்வு செய்து இப்போ இத்தனை நாளில் இவ்வளவு நம்பர் ஆஃப் கேசஸ் வரும் என்று சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள். இதற்கு வந்து அவர்கள் பவர் பிஐயை பயன்படுத்துகின்றார்கள். இந்த பவர் பிஐயை நீங்கள் இப்போ எந்த டேட்டா சோர்ஸோடையும் கனெக்ட் பண்ணலாம். ரைட், அதுக்கான கனெக்டர்ஸ் எல்லாம் இதில் காணப்படுகின்றது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பவர் வர்ச்சுவல் ஏஜென்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, இதுவும் ஒரு நோ கோட் லோ கோட் பிளாட்ஃபார்ம் ஆகும். ஓகே, இதனை பயன்படுத்தி நீங்கள் இன்டெலிஜென்டான ஒரு சாட் பாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இதற்கு உங்களுக்கு கோடிங் ஸ்கில் தெரிந்திருக்க வேண்டிய இல்லை. ஓகே, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸில் காணப்படுகின்ற எலிமெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவது மூலம் ஒரு இன்டெலிஜென்ட் சாட் பாட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். சாட் பாட்ஸ் என்பது இப்போ நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட், இப்போ அதாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு செல்லும் பொழுது அதில் காணப்படுகின்ற சாட் லைனில் வந்து நீங்கள் சாட் பண்ணும் பொழுது அது உண்மையாக ஒரு ஹியூமனோட இன்ட்ராக்ட் பண்ணாமல், அதாவது ஏஐ சம்மந்தப்பட்ட ஏஐ பயன்படுத்தி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கும். இன்டெலிஜென்டாக அது உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருக்கும். ரைட், இதுதான் இந்த சாட் பாட்ஸ் என்பது. ரைட், இன்று அநேகமான வெப்சைட்டுகள் வந்து இந்த சாட் பாட்ஸை தான் பயன்படுத்துகின்றார்கள். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நேரத்தில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றது மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுடன் அருகில் காணப்படுற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை உங்களுக்கு நான் உடனுக்குடன் அறிய தரலாம். ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.